ஆர்கதான் 2.0 where creativity meets competition. வெற்றியாளர்களுக்கு 3 லட்சம் மதிப்பிலான பரிசுகள். Details in the description. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இருந்து தமிழ் கல்வெட்டுகளின் மைப்படிகள் தாய் வீடான தமிழகம் வந்த பிறகும் பதிக்கப்படவில்லை. இதனால் இவற்றை மீண்டும் மைசூருக்கு மாற்ற முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்தின் கல்வெட்டுகள் தலைமை பிரிவு மைசூரில் செயல்படுகிறது. இங்கு சேகரித்து வைக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளின் மையப்படிகள் வீணாகி வருவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நாளிதழில் வெளியான செய்தி அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2019 வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அனைத்து மைப்படிகளையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர நீதிபதி கிருபாகரன் கடந்த 2021 தீர்ப்பளித்தார். மேலும் குறைந்தபட்சம் 100 கல்வெட்டாளர்களை நியமித்து தமிழ் கல்வெட்டுகளை பதிப்பிக்க இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்திற்கு பரிந்துரை செய்தார். இதையடுத்து மைசூரில் இருந்து படிகள் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையின் இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்தின் அலுவலகத்திற்கு நவம்பர் 2022 வந்து சேர்ந்தன. இந்நிலையில் கூடுதல் கல்வெட்டாளர்களை நியமிக்கப்படாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மைப்படிகள் சென்னையிலும் பாழாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் இந்த மைப்படிகளை மீண்டும் மைசூர் அலுவலகத்திற்கு மாற்ற முயற்சிப்பதாக அப்புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஆதாரமாக மைசூரின் கல்வெட்டு பிரிவிலிருந்து டெல்லியில் உள்ள இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்தின் தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதங்களை மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்தின் மைசூர் கல்வெட்டு பிரிவின் இயக்குனர் முனிரத்தினம் கடந்த நவம்பர் 8 தமது இயக்குனர் ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் உறுதியான காரணங்கள் ஏதுமின்றி இக்கல்வெட்டு படிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என மைசூர் அலுவலகம் எழுந்திருந்தது. தமிழ்நாட்டை போல மொழிவாரியாக கல்வெட்டுகளை ஒவ்வொரு மாநிலம் கேட்க தொடங்கினால் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவம் உடைந்து போகும். மைசூரில் இருந்து மாற்றப்பட்ட கல்வெட்டு படிகள் சென்னை கோட்டையின் பழமையான ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவை சேதமடைய வாய்ப்புள்ளது. எனவே உயர்நிலை நிபுணர் குழு அமைத்து அந்த கல்வெட்டு படிகள் மற்றும் அவை வைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தின் நிலையை ஆராய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ் கல்வெட்டு படிகள் சேதமாகும் பிரச்சனை முதன்முறையாக கடந்த 2006 எழுந்தது. அப்போதைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தினார். இதன் பலனாக 2010 இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் கல்வெட்டுகளை டிஜிட்டலாக பதிவு செய்ய முயற்சித்தது. ஆனால் ஓராண்டு மேலாகியும் வேலை தொடங்கவில்லை என்பதால் ஒப்பந்தம் முறிந்தது. மதுரை கிளையின் தீர்ப்புக்கு பிறகு இந்திய தொல்பொருள் ஆய்வு கழகம் எடுத்த ஒரு முயற்சியின் முழுமை அடையவில்லை. தமிழ் உள்ளிட்ட அனைத்து மொழிகளின் 74,000 கல்வெட்டு படிகள் டிஜிட்டல் முறையில் மாற்றம் பணி 4,76,00,000 செலவில் குருகிராமின் ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஜூலை 7, 2022 அளிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மீது தெலுங்கானா உயர்நீதிமன்ற வழக்கின் உத்தரவால் அந்த ஒப்பந்தம் ரத்தானது. இந்த சூழலில் தாய் வீடான தமிழ்நாட்டுக்கு வந்தும் தமிழ் கல்வெட்டுகளின் பிரச்சனை தீர்க்கப்படாமல் தொடர்வதாக தமிழ் வரலாற்றர்களும் மொழி ஆர்வலர்களும் வருந்தும் நிலை உள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.